Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்டோல் கண்டென்சேஷன். இப்போ இதோட ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் சேம் ஆல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோன். 2 ரியாக்டன்ட் எடுக்க போகிறோம். அந்த 2 ரியாக்டன்ட்டுமே எனக்கு ஒரே ஆல்டிஹைடாக இருக்கணும் இல்லாட்டி ஒரே கீட்டோனாக இருக்கணும். தென் என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம எடுக்க போகிற ஆல்டிஹைடியோ இல்லாட்டி கீட்டோன்லேயோ கண்டிப்பாக எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே, மூணாவது என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. நாலாவது ப்ராடக்ட், இப்போ நீங்கள் ஆல்டிஹைட் போட்டிங்கன்னா ஆல்டால் கிடைக்கும். அதோட ஐயூபேக் நேம் பீட்டா ஹைட்ராக்சைல் ஆல்டிஹைட். கீட்டோன் போட்டால் கீட்டால் கிடைக்கும். ஐயூபேக் நேம் பீட்டா ஹைட்ராக்சைல் கீட்டோன். ஸோ இது இந்த ரியாக்ஷனுக்கான டெஃபனிஷன். ஓகே, ஸோ அடுத்ததாக இதோட மெயின் ரியாக்ஷன் போயிடலாம். ஜென்ரல் ரியாக்ஷன். ஸோ நான் 2 ஆல்டிஹைட் எடுக்க போகிறேன். ரெண்டுமே எனக்கு அசிட் ஆல்டிஹைடு தான். இப்போ அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா பார்த்தோன்னா CH3CHO. ஓகே, திரும்பவும் அதே அசிட்டால்டிஹைட் தான் CH3CHO. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரியேஜென்ட்டை உள்ளே போடுறேன் NaOH. ஓகே, ஸோ நம்மளோட கண்டிஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை தான் ஒரு ரியாக்டன்ட் வாங்கி இன்னொரு ரியாக்டனுக்கு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, இப்போ என்னோட செகண்ட் ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் CHO. ஆல்டிஹைடோடு டைரெக்டாக கனெக்டாக இருக்க இந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். ஸோ அவன்கிட்ட இருக்க ஹைட்ரஜனுக்கு பேர் தான் எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இவன்ட்டு 3 ஹைட்ரஜன் இருக்குது. இவன்ட்ட ஒன்று மட்டும் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டை கார்பன் கொடுத்துரும், வேறு ஆக்சிஜன் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ கொடுத்த கார்பனுக்கு ப்ளஸ், வேறு வாங்கிக்கிட்ட ஆக்சிஜனுக்கு எனக்கு மைனஸ். அது மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ன்றது எப்பவுமே ப்ளஸ் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹச்ன்ற ப்ளஸ் எனக்கு இந்த ஓன்ற மைனஸோடு தான் வந்து சேரும். நான் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டை கொடுத்துருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக H will become ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஓன்ற மைனஸோட சேர்க்க போகிறோம். இந்த CH2ன்றவன் எலக்ட்ரான்ஸை வாங்கினதுனால இவன் எனக்கு இங்கே மைனஸாக இருப்பான். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன பண்ணுங்கள்? அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் எடுத்து எழுதிக்கோ. CH3CH டபுள் பாண்டை நான் பிரேக் பண்ணிவிட்டேன். இப்போ சிங்கிள் பாண்டு O. ரைட், இப்போ இந்த பக்கம் எனக்கு CH2 மைனஸ், அந்த மைனஸு இந்த ப்ளஸ்ஸோடு சேருங்க. ஓகே, ஹச்ன்றது எனக்கு ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸை இந்த ஓவோட சேர்த்துருங்க. ஓகே, ரிமைனிங் இருக்குது இந்த பக்கம் ஆல்டிஹைட் CHO. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் எனக்கு ஆல்டால். ஓகே, இதுக்கு ஏன் பீட்டா ஹைட்ராக்சில்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப்னு வச்சுக்கோங்களேன் CHO. இது ஆல்ஃபா கார்பன், இது எனக்கு பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? OHன்ற சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் OH ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கவே முடியாது. ஒருத்தன் தான் நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆள் எனக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக போயிடும். இப்போ இந்த 2 பேரில் யார் என்னோட ரொம்ப பவர்ஃபுல், யார்கிட்ட கார்பன் இருக்கோ அவனா ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட் ஆகிடும். அப்போ OH நீங்கள் சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் எனக்கு பீட்டா ஹைட்ராக்சைல். Since aldehyde is my functional group, the name is called as beta hydroxyl aldehyde. ஸோ இது ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ 2 ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். செகண்ட் ரியாக்டன்ட்லேருந்து ஒரு ஹச்சை வாங்கி ஆல்ஃபா ஹச் வாங்கி முதல் ரியாக்டன்ட்டை கொடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு ப்ராடக்டாக எழுதுகிறேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு ஆல்டோல் கண்டென்சேஷன். சப்போஸ் எனக்கு இதே கொஸ்டின் எனக்கு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டால் நீங்கள் இது வரைக்கும் எழுதினா போதும். உங்களோட டெஃபனிஷன் கம்பல்சரி. டெஃபனிஷனுக்கு அடுத்து என்னோட ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இதோட மெக்கானிசம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷனோட மெக்கானிசம். ஸோ முதல்ல எப்பவுமே இந்த மாதிரி தியரி பாட்டை நம்ம பாயிண்ட் பேஸ் எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது மூலமாக ரியாக்ஷன்ஸ் போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம செய்ய போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் கார்ப் ஆனயான். ஓகே, ஸோ ஒரு ஆல்டிஹைட் மட்டும் எடுத்துக்கோங்க. CH3CHO ஒரே ஒரு அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன்.
ஸோ இதோட நான் போட போகிறது பேஸ் NaOH எடுத்திருந்தோம். ஸோ அதுலேருந்து எனக்கு தேவையான அந்த பேஸ் மட்டும் நான் OH மைனஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இந்த OH மைனஸ் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்லேருந்து ஆல்ஃபா கார்பன் அதோட கனெக்டாக இருக்க ஹைட்ரஜனுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே 3 ஹச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3ல் ஒரு ஹச்சை மட்டும் வாங்கிட்டு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடுவோம். ஓகே, ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். மொத்தம் 3 ஹச் இருக்குது. இந்த ஹச்சு போகும்போது எலக்ட்ரான்ஸ் எனக்கு கொடுத்துருவான். ஸோ கொடுத்ததுனால ஹச் வில் பிகம் ப்ளஸ், அதை அக்செப்ட் பண்ணதுனால கார்பன் வில் பிகம் மைனஸ். அப்போ அந்த ஹச் ப்ளஸ்ஸு ஓஹெச்சோட சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் நம்ம கையில் என்ன இருக்குது, CH2 மைனஸ் கையில் இருக்குது. அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய CHO. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கார்பன் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கார்ப் ஆனியான். இதே ப்ளஸ் இருந்தால் கார்போ கேட்டையான். ஒரே ஒரு ரேடிக்கல் இருந்தால் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் மேலே ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் எனக்கு கார்பானியான். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், இந்த கார்பானியனை வச்சு என்னோடய செகண்ட் ஆல்டிஹைடை நம்ம இங்கே அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ உன்னோட ரெண்டாவது ஆல்டிஹைட் CH3 CH டபுள் பாண்ட் O. என்னோடய செகண்ட் ஆல்டிஹைடை இந்த கார்பன் ஆனையான் வச்சு நான் அட்டாக் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போதே C மைனஸாக போகிறீங்க. அப்போ அந்த C மைனஸை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ளஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ்ஸை க்ரியேட் பண்ணு, டபுள் பாண்டை கொடுத்துரு. எப்பயும் போல் யார் கொடுக்கணும், C கொடுக்கணும், O எனக்கு வாங்கிக்கணும். அப்போ கொடுத்த சிக்கு ப்ளஸ்ஸு, வாங்கின ஆக்சிஜனுக்கு மைனஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளஸ்ஸை மைனஸை சேர்த்துடலாம் இல்லையா. அப்போது CH3 CH இங்கே டபுள் பாண்ட் இப்போ எனக்கு சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு. இந்த இடத்துல சின்ற ப்ளஸ்ஸுக்கு இந்த மைனஸை நான் அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணுறேன். CH2 CHO அந்த ஓன்றதுக்கு மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இன்டர்மீடியட் பேர் என்ன அப்படின்னா அல்காக்சைடு. சின்ஸ் ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால அல்காக்சைடு அயான். இது கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு அல்கைல் குரூப் தான். ஸோ அல்கைல் குரூப்போட ஆக்சிஜன் கனெக்டாக இருக்குது. ஸோ அல்காக்சைடு சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே அயான் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஸ்டெப், அட்டாக் ஆஃப் செகண்ட் கார்பானியான் attack of carbanion with second aldehyde. ஓகே, ஸோ அடுத்ததாக மூணாவது ஸ்டெப் பார்த்துடலாம், புரோட்டோனேஷன் பை வாட்டர். ஸோ முதல்ல போன ஸ்டெப்பில் உங்களுக்கு கிடைச்ச அந்த அல்காக்சைடு அயானை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இதோடு நான் சேர்க்க போகிறது வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் எப்போவுமே நம்ம ரெண்டாக பிரிப்போம், ஹச் ப்ளஸ்ஸு OH மைனஸ். இந்த ஹச் ப்ளஸ் தான் இங்கே எனக்கு என்னன்னு சொல்கிறாங்க, புரோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ புரோட்டானை ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபோர் திஸ் ப்ராசஸ் இட் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோனேஷன். அடிஷன் ஆஃப் புரோட்டான் இட் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோனேஷன். ஸோ இங்கே O மைனஸ் இருக்குது, இங்கே ஹச் ப்ளஸ் இருக்குது. இதை அப்படியே கொண்டு போய் இங்கே எனக்கு ஆட் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் CH3 CH கீழே எனக்கு ஓவோட ஹச் சேர்ந்துடும். ஸோ OH CH2 CHO. ஓகே, ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் எனக்கு அப்டைண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நேம் வைக்கலாம் அப்படின்னா நம்பரிங் இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இவன் தான், இவனுக்கு நீங்கள் லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ மொத்தம் எனக்கு 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரூட் வேர்டு எனக்கு பியூட். செயினில் இருக்கிறது எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆல்டிஹைட், அதோட சிம்பிள் எனக்கு ஆல். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கானா, இருக்குது கண்டிப்பாக. தேர்டு கார்பனோட சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ 3 தேர்டு பொசிஷனில் OH சப்ஸ்டிடியூவன்ட்டாக எடுத்திங்கன்னா அதோட பேர் எனக்கு ஹைட்ராக்சி. ஸோ 3 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஓகே, இப்படி இல்லாட்டி முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பீட்டா அப்படின்ற நேமே யூஸ் பண்ணலாம். பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனல் இந்த நேமே யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டே வந்தோம், அசிட் ஆல்டால். ஓகே, இப்போ ஆல்டால்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வார்த்தை எப்படி ரெண்டாக பிடிச்சோன்னா, ஆல்டிஹைட் ப்ளஸ் ஆல்கஹால் ஒரே காம்பவுண்டு தான். இதில் எனக்கு ஆல்டிஹைடும் இருக்கும், அதே சமயம் எனக்கு ஆல்கஹாலும் இருக்கும். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆல்டால். அடுத்த வார்த்தை கண்டென்சேஷன். ஏன் கண்டென்சேஷன் அப்படின்னா, நீங்கள் 2 மாலிகுலை ஜாயின் பண்ணுறீங்க, 2 ஒரே மாலிகுலை ஜாயின் பண்ணுறீங்க பை மூவிங் ஒன் சிங்கிள் ஆட்டம். அப்போ இந்த மாதிரி 2 மாலிகுலை ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஆட்டம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எனக்கு கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது ஏன் இட் இஸ் காஸ் அசிட் ஆல்டால்னால், நீங்கள் எடுத்த ஆல்டிஹைடுக்கு பேர் அசிட் ஆல்டிஹைட். ஸோ அதனால் அதுக்கு பேர் எனக்கு அசிட் ஆல்டால்னு வரும். இது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப், டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதே அசிட் ஆல்டால் தான். ஹீட் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து OHும், ஓகே, இதுக்கு அப்படியே க்ராஸாக இங்கேருந்து ஒரு ஹச்சும், இங்கேருந்து OHும் இதுக்கு அப்படியே க்ராஸாக இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஹச்சும் எனக்கு சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த பக்கம் எனக்கு ப்ராடக்ட் எனக்கு ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு பாண்டு 3 ஹச் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். ஸோ OHும் இங்கேருந்து ஒரு ஹச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். பேலன்ஸ் எனக்கு CH3 C, இங்கே எனக்கு வெறுமனே CH இருக்கும், இந்த பக்கம் எனக்கு CHO. ஓகே, எனக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஏன்னா ஒரு ஹச் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம டபுள் பாண்ட் போட்டால் தான் 3 பாண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு குரோட்டோனால்டிஹைட். ஓகே, ஸோ வாட்டர் ஹீட் பண்ணுறோம், வாட்டர் வெளியே போனால் இதில் எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் குரோட்டோனால்டிஹைட். காமன் நேம், ஐபாக் நேம் பார்த்தீங்கன்னா சேம் 4 கார்பன்ஸ். ஸோ பியூட் 1 2 3 4. ஸோ 2 or 3 பார்த்தோன்னா அந்த லோவஸ்ட் நம்பர் இஸ் 2. அப்போ பியூட்டு 2ல் ஒரு டபுள் பாண்ட் சிம்பிள் ஈன், அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் குரூப் ஆல்டிஹைட் சிம்பிள் எனக்கு ஆல். பியூட்டு 2 ஈன் ஆல். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டால் இந்த டெஃபனிஷன் அதோட சேர்த்து இந்த ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் வரைக்கும் எழுதுங்க. சம்டைம் இந்த மெக்கானிசம் மட்டுமே நம்ம தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே எழுதிருங்க. டெஃபனிஷனில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக இந்த டீஹைட்ரேஷன் ஸ்டெப்பு வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே எழுதி முடிச்சிருங்க. ரொம்ப முக்கியம், மெக்கானிசம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா முதல்ல இந்த தியரி பாட்டை முடிச்சிருங்க. தியரியை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ரியாக்ஷன் ஆல்டால் கண்டென்சேஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.